சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் விசாரிக்கும் போது நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்பா நீங்கள் உள்ளே போக வேண்டாம், காரில் இருங்கப்பா, ஏசி போட்டு விடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அப்பா ஒன்றும் இல்லை, நானும் வீணாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரேன்ப்பா, நீ ஏன்ப்பா உள்ளே கடந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உனக்கு கஷ்டமாக இருக்கும்பா, அதனால் நீ கொஞ்சம் இருப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை முத்து, உனக்கு துணையாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் போயிட்டு வரேன், நீங்கள் மனோஜ் நீங்கள் காரில் போக வச்சிரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முடிச்சுட்டு சரி அப்படிங்கிறாங்க. வச்சியாவும் இங்கே திருதுன்னு முடிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை காருக்கு வழியே எழுந்துச்சு நிற்கிறாங்க. அப்போது ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் வணக்கம் போட்டு போகிறாங்க. வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து அண்ணாமலை சார் கூட வந்து வாக்கிங் போகிறவர். அவர் வணக்கம் போட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு முத்து மீனா வெளில வராங்க. என்னப்பா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி விசாரணை பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. விசாரணை பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்களா முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ 100% கண்டுபிடிச்சிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ரேகை எப்படியும் அந்த பீரோவில் இருக்கும். அது போக வந்துட்டு எப்படியாவது இப்போ துருவி விசாரிச்சிருவோம். அங்கே பகுதியில் உள்ள கேமரா எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிடும். அது போக இவங்கள நகை கடையில் போகிறான், யாரும் இந்த மாடல் நகை யாரும் விற்றுருக்காங்களா வச்சுருக்காங்களான்னு கேட்டால் தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் திருன்னு முழிக்காரு. உடனே ஒருவேளை நம்ம விற்ற கடையிலே போய் கேட்டால் சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போய் பேசிடணும், அந்த கடைக்கார்ட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. அந்த கடைக்காரர் வந்து நகை யார் விற்றாரு, என்ன விற்றாங்க அப்படிங்கிறத வந்து மறந்துடுறாங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மனோஜ் வந்து விற்கிற அன்னைக்கு வேலையே செய்யலை. அதனால் அந்த சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் தெரிஞ்ச பையன் வராரு. நான் வேணா ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் அவசர அவசரமாக அந்த கடைக்கு வராரு. வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஒரு நகையை விற்றேன், யாரும் வந்து கேட்டால் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எதுவுமே சொல்லிடாதீங்க, நான் பிடிங்க இன்றைக்கி ஒரு 2000 வச்சுக்கோங்க, யாரையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நாங்கள் நகை கடை பல லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சுட்ருக்கோம், 2000 கொண்டு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த 10,000 வச்சுக்கோங்க, நான் கொண்டு விற்றோம்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் நகை இல்லையா, அப்போ இது திருட்டு நகையா அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை, நான் இதை விற்றுட்டு வேறு மாடல் எடுத்துட்டேன், ஆனால் என் ஒய்ஃப்கிட்ட வந்து நான் அதை வந்து பேங்க்கில் அடை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அவள் விற்றுட்டேன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் பேசிட்டு போனதெல்லாம் சிசிடிவியில் பதிஞ்சிருது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் அவங்க ஒவ்வொரு விசாரிச்சு ஒவ்வொரு நகை கடையாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி புதுசாக யாரும் நகையை விற்றுருக்காங்களா வச்சுருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஒருத்தராக இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஒவ்வொரு கடையாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா நம்ம மாட்டிப்போமா அப்படிங்கிறாங்க. மாட்டேன், நான் கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன், அதுவும் 10,000 லஞ்சம் கொடுத்து வந்துட்டேன், அவன் இன்னும் வந்துட்டு நம்மளை பற்றி சொல்லவும் மாட்டானுங்க, வைக்க மாட்டானுங்க, தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் விற்று தானே நீ, நான் என்னடா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தானம்மா கவரி நகையை வாங்கி கொண்டு வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க, நான் கூட வந்து நீங்கள் உங்கள் நகை தருவீங்க போல், அதை விற்றுட்டு நான் வேறு நகை வாங்கி கொண்டு வைக்கணுமான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தானே கவரிங் வைப்பேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் இந்த பூக்காரிக்கெலாம் என் நகையை கொடுக்கணுமான்னு நினச்சி தாண்டா அப்படி சொன்னேன், ஆனால் இப்படி மாட்டோன்னு நினச்சி கூட பார்க்கலடா, பாருடா இந்த பூக்காரியும் முத்தும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, துருவி நமக்கு விசாரிச்சிட்டானா என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் விற்றப்பு நகை கடைக்கு போயிடுறாங்க. போயிட்டு போலீஸ் கேட்குறாங்க, இந்த மாடல் நகை யாரும் விற்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. உடனே திருதுன்னு முடிக்காங்க. என்ன திருதுன்னு முடிக்கிங்க அப்படிங்க. ஒன்றும் சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் சிசிடிவியை காமிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் அது வந்து இன்றைக்கி தான் சார் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தான் ஒர்க் ஆகிருக்கா, நடந்ததை நான் பார்க்கணும் போடுங்க அப்படிங்கிறாங்க. அதில் பார்க்குறாங்க, அதில் ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிக்காங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்தவங்களோட கூட வந்தவங்கள இவர் எதுக்கு வந்தார் இப்படிங்கிறாங்க. கடைக்காரங்க திருதுன்னு முடிக்காங்க. உள்ளதை சொல்கிறீங்களா எப்படி அப்படிங்கிறாங்க. சார் அவர் தான் இந்த மாடல் நகையை விற்றாரு, அவர் இப்போ வந்துட்டு 10,000 கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லாதாங்கன்னு சொல்லிட்டு போனார், நாங்கள் என்ன சார் செய்ய முடியும், நாங்கள் நகையை விற்றா வாங்கி இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது திருட்டு நகையை தான் வாங்கி நீங்கள் பாட்டில் பொறுக்குவீங்களா, இப்போ அந்த நகையை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க, இப்போ நகை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது தெரிஞ்சிருச்சு, நகையை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் உருக்கிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி உருக்கலாம், எப்படி உருக்குவ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மாமா இன்னும் முறுக்கலை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸ்டாஃபு. உடனே எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. எதனாலும் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் துட்டு கொடுத்துருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. துட்டு கொடுத்துருக்கல, பார்ட்டிக்காரன்ட்டு அந்த துட்டை வாங்கிக்க, என்ன நாங்கள் சம்மந்தப்பட்ட பொருளை ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும், ஏன்னா பார்ட்டிக்காரங்க வர சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே இது என்னடா நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா 10,000 ஆசைப்பட்டு நீங்கள் மொத்தத்துக்கு இழந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்னடா செய்ய முடியும்,
அவன் வந்து சரி சொன்னானே, சரி லாபமாக இருக்குமென்ட்டு தான் வாங்கினேன். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு யார் கண்டா அப்படி இப்படிங்கிறாங்க. நாள் வரையிலே வந்து அவன் மீனை கொண்டு வந்து தட்டினான். அதுக்கப்புறம் நகையை கொண்டு கொடுத்தான். எல்லாத்தையுமே நார வச்சுட்டாங்கம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் எழுதி கொடுக்காங்க. சார் இந்த மாதிரி எங்கிட்ட வாங்கிட்டு போன பணத்தையாவது திருப்பி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காங்க. சரி அக்யூஸ்ட்டை பிடிச்ச பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறோம். அக்யூஸ்ட்டை வந்து நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு. மேலும் வேறு எங்கேயும் இது மாதிரி சிட்டிங் பண்ணியிருக்கானோ வச்சுருக்கானோ விசாரிக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து அவன் ரூட்டுக்கு நாசுக்காகவே நாங்கள் போகிறோம். உடனே போய் நம்ம அக்யூஸ்ட்டை போனோம் அப்படின்னா அவன் இது மட்டும் தான் செஞ்சுருக்கான்றான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் எது செய்கிறான்னு நம்ம நோட் பண்ணோம்னா ஏதாவது தவறு பண்ணியிருக்கானா அதையும் சேர்த்து நம்ம வழக்கு போடுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் சம்மந்தமான ஃபைல்லாம் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சம்மந்தமான எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. சார் இவர் வந்து ஏற்கனவே வந்து கனடாவில் ஒரு அங்கேருந்து ஒரு புள்ள பணத்தை ஏமாற்றிட்டு போனால் 27 லட்ச ரூபா கனடாவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்டேஷனில் இருந்து தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஓ இவ்வளோ நடந்திருக்கா, இவனே ஊரை ஏமாற்றிட்டாலே தான் இவன் என்கிட்ட அந்த பிள்ளைய ஏமாற்றிட்டு போனான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது நம்ம ஸ்டேஷன்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களா, இப்பேற்பட்டவனுக்குலாம் ஏன் வாங்கி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சிஎஸ்ஆர் இது எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சார், உங்களுக்கு கொண்டு விட்டிருந்த அதிகாரி இது பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கையில் வந்துட்டு சரி அவன் என்ன செய்கிறான் எது செய்கிறான்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. போலீஸ் அவங்கள வந்து மறைமுகம் விசாரிக்கிறாங்க. சார் வந்து கிடைச்ச தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறோம் சார் அப்படிங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க மாமனார் வந்து மலேசியாவில் இருக்காங்களாம். மலேசியாவில் பெரிய பணக்காரங்களாம். அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜெயிலில் இருக்காங்களாம். இந்த சூழ்நிலையில் அவர் உறவினர் மூலமாக ஒரு 30 லட்ச ரூபா அனுப்பியிருப்பாங்க போல். இவர் ஒரு ஃபர்னிச்சர் கடையை வச்சு நடத்துகிறாரு அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கவன் ஏன் இதை செஞ்சான் அப்படிங்கிறாங்க. தெரில சார், இதே சொல்லியே தான் இதர நமக்கு தெரில. இல்லை ஃபர்னிச்சர் கடை வைக்கிறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணலாங்கிறதுக்காக இது பண்ணுறாரான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து கண்டிப்பான பெரிய அளவில் நோட் பண்ணணும். தொழிலதிபராக இருக்கான். நாளைக்கு வந்து கடைக்காரங்க பூரா சேர்ந்துட்டு வணிகர்களுக்கு பூரா போராடுவாங்க. அது நல்லா இருக்காது. அதனால் வந்து அவன் என்ன செய்தான் ஏது செய்தான்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி மொத்தமாக வந்து ரிப்போர்ட்டை வந்து முதல் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகரக்காரன் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, போலீஸும் கண்டுபிடிக்க முடியாது. ரேகையை பார்த்தா அம்மா ரேகை மட்டும்தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரேகை ஏதோ விசாரிப்பாங்கன்னு சொல்கிறாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உங்கள் பீரோ உங்கள் கை உங்கள் ரேகை எல்லாமே எப்படி இருக்கும் சார், ஏன் நான் பீரோவில் என் கையை நான் அங்கங்கே வச்சுருக்க தான் செய்வேன், மற்றபடி இந்த நகையை வந்து நம்ம மாற்றலாம் வைக்கலன்னு சொல்லிடுங்க, அவங்க தரும்போதே கவரி நகை என்னமோ அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க விஜயா மனோஜ்கிட்ட. ஒன்றும் வராதம்மா, பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் வருது, ஏன்னா அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது, அதனால் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. விஜயாவுக்கும் அப்படி சொன்னாலும் கூட மனசுக்குள்ளே பயங்கர பயமாக இருக்குது. மனோஜ் வந்து எதையும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஏன் ரேகை தானே இங்கே இருக்குது பீரோவில், அது போக வந்து நகை என் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, போலீஸ் விசாரிப்பாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறாரு. பார்க்கில் நடந்துகிட்ருக்கோம். அந்த ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரி பார்க்குறாரு. என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன் நின்றமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அந்த ஸ்டேஷன் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த வேலை பார்த்தேன். உங்கள் ஒரு பையன் கூட நின்றார், அது உங்கள் பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த கண்ணாடி போட்டிருந்தேன் என் பையன் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டேன். அந்த ஒரு காரில் விட்டுருந்தாரு, அவர் ஏற்கனவே எங்கள் ஸ்டேஷனில் நான் வேலை பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறாங்க. என்ன சார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட 27 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்ததாகவும் வச்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, அது நான் ஒரு சர்வீஸில் இருக்கும்போது தான் வாங்கி கொடுத்தேன் சார் அப்படிங்கிறாங்க. என்ன சார் வாங்கி கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கி கொடுத்துட்டேன், 27 லட்ச ரூபாயும் அதுக்கு வட்டி 3 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி அவனும் வீட்டம்மா இது பண்ணாங்க, அந்த பொண்ணுகிட்ட வாங்கி கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன், இந்த தேதியில் என்ன இவ்வளோ அமௌண்ட் வாங்கி கொடுத்தேன், உடனே அக்கௌண்ட்டில் அந்த பொண்ணு மாற்றி விட்டுருச்சு, அந்த கனடா பொண்ணு, என்ன 27 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா அதுக்கு வட்டி போட்டு கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் வந்து பணம் வாங்கல வைக்கலன்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி வாய்ப்பே இல்லை, நான் தான் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் வந்து அவங்க அப்பான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நிற்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அப்பாவும் பையனாக இருப்பீங்க போலங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பையன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டு போனேன் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாக்கிங் வரும்போது எனக்கு நல்ல பழக்கம், ஆனால் உங்கள் பையன் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. நம்மளை ஒரு மாதிரி ஏறுறாங்க. என்ன சார் ஒரு மாதிரி ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி கோரி கொடுக்குறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து அந்த பணம் வாங்கலாம் வைக்கலான்னே சொல்லிட்டு இருந்தால், இப்போ நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி குடிச்சு கொஞ்சம் நிதானமாக அவங்க ஒரு காஃபியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு வெளியே வந்து காஃபியை குடிக்கிறாங்க. நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஸ்டேஷனில் வந்து ரைட்டர் வந்திருப்பார். இப்போ நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைட்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி நான் முன்னாள் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல தம்பி, க்ரைம் நம்பர் இதுப்பா, அந்த கேஸ் நம்பர் சொல்கிறேன், சிஎஸ்ஆர் நம்பரையும் சொல்கிறேன், நீ வந்துட்டு ஒரு அந்த எஃப்ஐஆர் காப்பி எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடலாமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பிவிட்றோம் சார். அது மட்டும் இல்லைப்பா, அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணோம்ல அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுப்பி விட்ருப்பா அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் சொல்லணும்னா அனுப்ப மாட்டேனா சார், அனுப்பிவிட்றேன் சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நன்றிப்பா அப்படின்றாரு. வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பினோன்னே சாருங்க பாருங்கள் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ சார் எனக்கு இது ஒரு காப்பி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பர் தான் என்கிட்ட இருக்க, அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சார் இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க, நடந்து இப்போ வீட்டுக்கு போனால் இப்போ ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன், அந்த ஆட்டோவில் வீட்டுக்கு போங்க, நான் ஆட்டோவுக்கு பைசா கொடுத்துட்றேன் அப்படிங்களா. சார் நான் கொடுத்துட்றேன் அப்படி. இருக்கட்டும் சார், நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்க, பார்க்குக்கு வரீங்க, வரவங்க எல்லாருக்குமே சில நேரங்களில் டீ வாங்கி கொடுக்குறீங்க, காஃபி வாங்கி கொடுக்குறீங்க, காசு கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டேறீங்க. சரி, இது நான் உங்களுக்கு செஞ்சதாக இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நம்ம நட்பாவது வளரட்டுமே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஆட்டோ வர சொல்கிறாங்க. ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு போடுறாங்க. அங்கே ஆட்டோவில் இறங்கி போகிறாங்க. அப்போ நம்மள்ட்ட முத்து கேட்குறாரு, எப்போ இன்னும் கால் பண்ணால் தான் வந்துடுவோம்ப்பா, என்னப்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றுமில்லடா அப்படிங்கிறாங்க. எப்பா எதுனாலும் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா விட்றா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு போலீஸில் வந்து மனோஜ் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா ஹையர் ஆஃபீஸர்ட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் ஏற்கனவே அவர் தொழில் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்துட்டு நம்ம அவரை கைது பண்ணோம் அப்படின்னா வணிகர்கள் ஏதாவது ஒரு வணிகரை வந்து கைது பண்ணுறாங்க வைக்கிறான்னு பிரச்சனை வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தவறு யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் அப்படி இருந்தால் தான் வந்து சமூகம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து மனோஜ் மேலே நடவடிக்கை எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தால் கூட அதிகாரிகள் நம்ம என்ன செய்யணுமோ சட்டப்படி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து கடையிலேருந்து வந்துட்டுருக்காரு அந்த காலகட்டத்தில். அப்போ போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே மனோஜ் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவரை வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சார் கம்ப்ளைண்ட்டே நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. விசாரணையே அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள நகையை வேறு யாரும் எடுக்கல, உங்கள் பையன் மனோஜ் தான் எடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு நகை கடையில் விற்றுருக்கிறாரு, அந்த நகை கடைக்காரங்களும் ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க. அவர் மேலே சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் மனோஜும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. என்ன சார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனையா, உன்னால தான் பிரச்சனை, நீ வண்டி ஜீப்பில் ஏறு அப்படிங்கிறாங்க. சார் நான் யாருன்னு தெரியுமா சார், ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு வணிக சங்கத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், நீங்கள் என்ன சார் இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அதெல்லாம் பிறகு எல்லாமே மேலதிகாரிலேருந்து எல்லாருக்குமே தகவல் சொல்லி தான் செய்யுது. நீ சட்டப்படி தப்பு செஞ்சுருக்க, அதனால் உன் மேலே நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏற்கனவே 27 லட்ச ரூபாயை கிடச்சிட்டும் கிடைக்கலன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். வீட்டில் உள்ள நகையும் தான் எடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு டேய் நீலாம் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, எதனாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க சார், உங்கள் 2 பேருடைய உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. உடனே முத்து, அப்பா என்னப்பா இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, அவன் இந்த அளவுக்கு போகணும்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா நகையை வந்து இப்படி வேணும்னே செஞ்சிட்டான்ப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. முத்து, நீ இவ்வளோ நிதானமாக இருந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுதான்ப்பா, மீனா வந்து அமைதியாருங்கன்னு சொன்னான், அதனால தான்ப்பா என்னால் ஒன்றுமே கேட்க முடியல அவன்கிட்ட. அவன் தான் செஞ்சேன் 100% தெரியும்பா, ஆனாலும் கூட நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சுருதி சொன்னோன்னே நீங்களும் சொன்னோன்னே நான் சரின்ட்டேன்ப்பா, ஆனால் அவன் தான் பண்ணியிருப்பான் எனக்கு 100% அப்போவே தெரியும்பா, நான் கூட மீனாட்ட சொன்னேன் கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்போவே இவங்க சொன்னாங்க, நான் வந்து சரி உறுதிப்பட்டு தட்டுவோம், நம்ம எதுக்கு ஒரு ஆளை சொல்லுவானே வைப்பானான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி அழுகிறாரு. ஏன்ப்பா இது கழுகுற, நகை போனால் போயிட்டு போட்டும்பா அப்படிங்கிறாங்க. டேய் போலீஸ் தான் சொன்னாங்க பார்த்துடலாம், அந்த நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்களாம், போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது, நீனும் மீனாவும் எழுதி கொடுத்த நகையை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் ஸ்டேஷனில் கூட்டி போயிட்டாங்களப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறத விஜயா பார்த்துட்டு கதறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. எங்க மனோஜ் வந்து போலீஸ் கூட்டி போகிறாங்க, என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஹேய், நீனும் அவனு பண்ண திருட்டுத்தனத்துக்கு போலீஸு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க, இப்போ ஒன்றையும் சேர்ந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே நகை எடுத்து கொடுத்துருக்க, அவன் ஒத்துருக்கான், ஏன்னா நகை மீனா நகை, மீனா அனுமதி இல்லாமல் எப்படி செஞ்சீங்க, 2 பேரையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்க, நீ போ அப்படிங்கிறாங்க. எங்கள் பொம்பளையால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. தப்பு மட்டும் பொம்பளையால் செய்யலாமா, யார் செஞ்சாலும் தப்பு தானே, உன் பையன் பண்ணிட்டுருக்கான், நீ அது உடனே இருந்திருக்க, அதனால் நீ போ ஸ்டேஷனுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் பண்ணலைங்க, வைக்கலாங்க, ஆணையாக்கும் புனியாக்குங்கிறாங்க. எப்படியாவது மனோஜை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அவனை காப்பாற்றுறதுல நான் இல்லை,
அவன் இந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு வந்து அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்னங்க பெரிய துரோகம் பண்ணிட்டான், இவன் நகையை கொண்டு விற்றுருக்கான், ஏதோ ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. நகையை மட்டும் விற்றதும் இல்லாமல் கவரி நகையை தான் அவங்க வீட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க வச்சுருப்பாங்க, நீ பேசலை, உன் மகனும் அதுக்கு வந்து பதிஞ்சு பேசலை, இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது வேண்டாம் வேண்டாம்னு மறித்து பேசுனீங்க, இப்போ தான் அதோட காரணம் தெரியுது, அவன் லட்சணத்தை முன்னாள் போலீஸ் அதிகாரி என்கிட்ட ஒன்று சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. விஜயா கேட்டால் நீனே உன் மகனை வந்து வசமாக பூசை கொடுப்ப அப்படிங்கிறாங்க. நீ என்னங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் 27 லட்ச ரூபா ஏமாந்தாமல அப்படிங்கிறாங்க. அதான் போயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகலை, அந்த 27 லட்ச ரூபாயும் வாங்கியிருக்கான், அதுக்கு வட்டியும் முதலமாக சேர்த்து 3 லட்ச ரூபா புருஷன் முன்னாடி சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி கொடுத்த அதிகாரியை என்கிட்ட சொல்லிட்டாரு, அது போக அதுக்குள்ளே ஆதாரத்தை எல்லாமே என்கிட்ட தந்துட்டாரு, பாரு செல்லில் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குறாங்க. முத்து அப்படி பார்க்குறாரு, என்னப்பா இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம அவனை வந்து வேலைக்கு போகல வெண்டி அப்படி இப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு நம்ம பேசினாலும் கூட அவன் என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க நம்மளை. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர கடுப்பாது, எப்போ அவன் ஸ்டேஷனில் தான் இருப்போம்பா, நாலு கொடுப்பாது கொடுக்கணும்பா அப்படிங்கிறாங்க. டேய், ஆத்திரத்தை இது பண்ணாத, அவன் வந்து உள்ளே போயிட்டு வரட்டும், அப்போ தான் திருந்துவான், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவன் தப்பு செஞ்சால் மன்னிச்சு விட்டதுனால வந்து தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம் வச்சுருக்கோம், சரியே வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அவர் வந்து உள்ளே போனார்னா கண்டிப்பாக வந்து பேப்பரில் டிவிலாம் வரும், நம்ம வீட்டு தான் மாமா அசிங்கம், அதனால் வந்து பெட்டிஷன் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, அதை பற்றி நீ பண்ணவே வேண்டாம், இந்த வீட்டு மரியாதை வந்து எப்படி போகணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணணுமோ அது எல்லா பக்கமும் போயிடுச்சு, நான் தான் இந்த வீட்டு மானம் போகாமல் கௌரவமாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன், பூனை எப்படி கண்ணை மூடிட்டு இருந்தால் உலகமே இருந்துட்டு அப்படின்னு நினைக்கும், அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், இருளுக்குள்ளே தான் இருந்திருக்கேன், ஆனால் வந்துட்டு இப்போ தான் தெரியுது உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் அங்கே போய் சொல்கிறார், சார் நான் பெரிய பிஸ்னஸ் மேன், அது போக எங்கள் அப்பா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, நாங்கள் ஒரு மரியாதையோட உள்ள குடும்பம், கிராமத்தில் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது, எங்கள் பாட்டி விவசாயம் பண்ணுறாங்க, என் தம்பி ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான், இவ்வளோ நிலைமையில் இருக்கோம், நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என் தம்பி முத்து டிரைவராக இருக்கான், அவனுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் தெரியும், தம்பி புழுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, செல்லில் இருங்க, அதிகாரிகள் வந்தவரை தான் பேச முடியும், நான் சாதாரண ரைட்டர் தான், உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்தது வேணால் வந்துட்டு அதிகாரி, நான் வந்து என்னை இன்சார்ஜில் உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான், அதிகாரி இருந்தவர் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் அதிகாரி யார் பெரிய அதிகாரின்னு சொல்லுங்கள், அவருக்கு நான் உடனே எங்கள் வீட்டிலேருந்து பேச சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் வீட்டிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க சரியா, அந்த பெட்டிஷனுக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே இருக்கீங்க, யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்க சொன்னால் அதை மட்டும்தான் வழி விடுவாங்க, இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஜெயிலில் உடனே ரோகிணி இந்த மாதிரி என்ன இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிச்சு, நீங்களாம் மனுஷனா அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன வேணாலும் என்ன பேசு, முதல்ல என்னை காப்பாற்றுறதுக்கு பாரு, அந்த மீனாட்ட சொல்லி என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க பாரு அப்படிங்கிறாங்க. நான் அந்த மீனாட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ அங்கே இருக்கேன், மீனா நம்பர் இல்லை, நான் பேசணும்னு சரி வராது, நீ பேச ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் நான் பேச மாட்டேன், நீ கீழே கட்டுப்போ அப்படிங்கிறாங்க. உடனே மனசு கேட்கல, மறுபடியும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என் மாமா வந்து வாபஸ் வாங்க வேண்டாம், உள்ளே போட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாமா, அவர் உங்கள் பையன் தானே, உங்கள் பையன் உள்ளே போனால் உங்களுக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிறாங்க. என் பையனாகவே அவன் நடந்துக்கலையாம்மா, என் பையன் திருட மாட்டான், என் பையன் பொய் சொல்ல மாட்டான், என் பையன் இது பண்ண மாட்டான், நீ அடுத்த வீட்டில் உள்ள பிள்ளை, உனக்கு வேணால் அந்த வீட்டில் பாசம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு பாசம் இல்லாமல் இருக்குது, இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா, நீனும் உன் புருஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் 27 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, இந்த வீட்டில் சொல்லியிருக்கீங்களாம்மா, அதுக்கு வட்டி முதலமாக 3 லட்ச ரூபா அந்த ஜீவா பொண்ணுட்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்கள் வேங்கலாம் வைக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் வேங்கினதுக்கு வச்சதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது சரியா, முத்து அவங்க செல்லுக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. முத்து உடனே ரோகிணி செல்லுக்கு அனுப்பிவிட்றாங்க. இதை பார்த்தோன்னு ரோகிணி ரொம்பவே அரண்டுறாங்க. நைஸாக பாத்ரூம் போய் மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க. மனோஜ், இந்த வீட்டில் வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. நம்ம 27 லட்ச ரூபா வாங்கினது தெரிஞ்சு போச்சு, அதுக்கு 3 லட்ச ரூபா வட்டி முதலமாக சேர்த்து வாங்கினது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இது யார் மூலமாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஏதோ போலீஸ் அதிகாரி, முன்னாள் போலீஸ் அதிகாரி உங்களுக்கு வாங்கி கொடுத்தவர் வந்து வாக்கிங் போவார் போல் பார்க்கில், அவர் உங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன் வச்சோம்னு சொல்லிட்டு, அது போக ஆதாரத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. தலை விதிய போகிறேன், இப்போ இந்த மீனாட்ட பேசி எதுவும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு மாட்டிக்கும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மீனா வந்து கிச்சனுக்கு போகிறாங்க, பைய பின்னாடி போகிறாங்க. ரோகிணி, நல்லா இருப்பீங்க மீனா, வாபஸ் வாங்கிடுங்க, நம்மளுக்கு தான் அசிங்கம், உங்கள் நகை வேணால் நான் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் நீங்கள் திருப்பி தர வேண்டாம்,
போலீஸ் ஸ்டேஷன்லேயே வர சொல்லிட்டாங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மீனா, நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் பண்ணலான்னு தயாராக தான் இருக்கேன், ஆனால் மாமாவும் என் வீட்டுக்காரும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு அறிவில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அண்ணன் வந்து ஜெயிலுக்கு போகுது, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? உங்களுக்கு தானே அசிங்கம். அதுபோக வந்து இந்த வீட்டு பணத்தை அவருக்கு பயன்படுத்த அவருக்கு உரிமை கிடையாதா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சூப்பராக பேசுகிறம்மா, எங்கள் அப்பா பணத்தை உங்கள் அப்பா பணம்னு சொல்லி பொய் பேசிக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிப்பீங்க, இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கணும். அதுபோக உள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நகையை வந்து திருடி கொண்டு அவன் விற்பான். இதை வந்து இப்போ போலீஸு கண்டுபிடிச்சி வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி மீனாவை கூட்டி போய் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வரணுன்னே, அவன் புருஷனுக்கு ஒன்று பேசுறியம்மா, நடுநிலையாக பேசு யாராக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. முத்து, எனக்கே மனோஜ் மேலே கோவமாக தான் இருக்குது, அதுக்காக ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமாண்ணா? கெட்டின பொண்டாட்டினா அப்படிங்கிறாங்க. நீ கெட்டின பொண்டாட்டிமா, நான் கூட பிறந்த அண்ணன் தம்பி, உன்னை விட எனக்கு அதிகமாக தான் வலிக்கும். ஆனாலும் வந்து அவன் பண்ணுறது சரியே கிடையாது. அப்பாவே வருது சொல்லிட்டாரு, அப்பாவே போலீஸ்காரன்னு அலையக்கூடாதுன்னு சொல்லுவார், அவரே சொல்லிட்டாரு உள்ளே போயிட்டு வரட்டும், அப்போ தான் திருந்துவான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இப்போ தான் அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நடத்தணும் வைக்கணும்னா இங்கே வேணும். இவர் உள்ளே போயிட்டாருன்னா 10 நாள் 15 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் ஜாமீன் கிடைக்கும். அது வரைக்கும் தொழில் யார் பாப்பா? அதையாவது மனசில் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா ஏன் உழைச்ச பணத்தில் அவன் வச்சுருக்கான், இப்போ கடை அவன் நடத்துறதுல நியாயமாக இருக்காதுலாமா அப்படிங்கிறாங்க. அங்கிள், பணம் வேணால் அவங்க பணமாக இருக்கலாம், அவங்க பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து பிஸ்னஸ் வந்து மனோஜ் தான் நடத்துவார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அதை எப்படி நீ முடிவு பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. முத்து, இங்கே பாருங்கள், 10 லட்ச ரூபாய் அவங்க அம்மா தான் எனக்கு லோன் போட்டு தந்தாங்க, ஆனாலும் அந்த பணத்துக்கு தான் நான் பொறுப்பை தவிர்த்து பார்லர் நான் தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதாம்மா பார்லர் ஓனர் நீன்னு சொல்லிட்டு, நீ பார்லர் ஓனர் இல்லை அங்கே வேலை பார்க்கணுன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு? உங்கள் மாமியாருக்கும் வீட்டுக்காரை தவிர மீதி எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முடிக்காங்க. ஸ்ருதி ரவி கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது, ஸ்ருதிக்கு ரவிக்கும் தெரியாது, மீனா எனக்கு என் அப்பாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை பார்லர் என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே மாமா, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம், நகையை வாங்கிட்டு நீ வாபஸ் வாங்கிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்பா சொல்லிட்டாரு, வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வண்டியில் போகிறாங்க. அங்கே போகிறாங்க. ரோகிணி வந்துங்க இப்போ ஆட்டோ பிடிச்சி அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகும்போது ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி, எஃப்ஐஆர் போடணும் வைக்கணும்னு சொன்னீங்க, சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணணுன்னீங்க, இப்போ உங்கள் அண்ணன் விட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுவார், அவன் அண்ணன் மாதிரி நடந்துக்கல எந்த விஷயத்துலையுமே, ஏன்னா எனக்குமே அவனை சுத்தமாக பிடிக்காது, அவனுக்கு என்ன அதை விட ரொம்ப பிடிக்காது. ஆனாலும் கூட ஒரே குடும்பத்தில் இருக்கும், அண்ணனாக இருக்கும்போது அவனை பாதிக்கப்படும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அவனை வழி விடுங்க சார், நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோன்னு சொல்லிட்டு லெட்டர் வாபஸ் வாங்கிடுறாங்க. நகையை கொடுக்குறாங்க. நகையை கொடுத்தோன்னு போலீஸ் சொல்கிறாங்க, ஏம்மா செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏம்மா இப்போ கூட நீ போய் தங்கமாக கவரிங்கான்னு செக் பண்ணிக்க, நாளைக்கு வந்து போலீஸ் தந்தது வந்து கவரிங் சொல்லிடாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கும் செக் பண்ணிக்காமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் ஒன்று மனோஜ் வெளில விட்டுறாங்க. இனிமையாவது ஒழுங்காரு, உள் வீட்டுக்குள்ளே அவன் வேலையை காட்டாத சரியா, போலீஸு கதைக்கு வந்த அப்படின்னா எங்கெங்கெல்லாமா பெண்டிங் வழக்கு இருக்கோ அதெல்லாம் அவன் மேலே போட்டு காலத்துக்கு நீ அக்யூஸ்ட் ஆகிடுவ, அதுக்கப்புறம் நீ தொழில் பண்ணவே முடியாது, இந்த சமூகத்தில் ஒழுங்காக லாந்தையும் முடியாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட வராங்க. ரோகிணி, சாரி ரோகிணி அப்படிங்க. சி, எல்லாம் மனுஷனா, அந்த முத்து மீனா கல்லெல்லாம் உழுது மாதிரியே இருக்குது, அவங்ககிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி இங்கே கூட்டி வந்திருக்கேன், நீ என்னன்னா ஒரு அசிங்கமும் இல்லாமல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது, நீ வந்து என்னை சண்டை போட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரோகிணி நான் வந்து அதை சமாளிக்கிறது தான் பண்ணிட்டேன். இதே ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பணத்தை ஏமாற்றிட்டாங்க, இந்த பொருளை போலி பணத்தை கொடுத்து பொருளை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லி, என்ன காப்பி வேணும்னு ஒரு காப்பி வாங்கி தரேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சி, நீ எல்லாம் மனுஷன், நான் புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எதனாலும் மறைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சொல்லலையா, இதை நீ எப்படி மறைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரோகிணி மோனாஜ் வெளுன்னு வெளுக்காங்க. ஏமா இங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணி விட்டுறக்கூடாது, எதனாலும் வீட்டில் கூட்டி கொண்டு பேசுமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், இன்னும் நான் அவங்களோட வாழ மாட்டேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நல்லா இருப்பேன், நீ இல்லாமல் என்னால் முடியவே முடியாது, நீ இருக்க போய் தான் நீ வெளியே வந்திருக்கல, நான் உள்ளே தான் இருப்பேன், இந்த முத்து மீனாவும் என்னை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிப்படைய வைக்கணும்னு நினைப்பாங்க, அப்பாட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்னை அசிங்கப்படுதுன்னு நினைப்பாங்க, ஆனால் நீ இருக்க போய் தான் நான் வந்திருக்கேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்துடுறாரு ஸ்டேஷன் வாசல்லே. என் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், ஆனால் வந்து உள்ளதை நீ சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருந்த அப்படின்னு சொன்னால் அவன் கூட வாழ மாட்டாடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் பயந்துட்டேன்,
அதான் அம்மாட்ட நகையை கேட்டால் அம்மா கொடுத்துட்டாங்க. அம்மா அதுக்கப்புறம் கூட இன்னும் நகை கேட்காங்கன்னு சொல்லும்போது கூட தங்க நகையை கொடுத்துருவோம், உங்கள் நகையை கொடுத்துருவோம்மா, நான் பின்னாடி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லும்போது அம்மா தான் சொன்னாங்க கவரி நகையை கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியாது ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ படிச்சியா மாடு மேய்ச்சியா? படித்தவங்க எல்லாருமே ஓரளவாக சிந்திப்பாங்க, நீ எதுவுமே சிந்திக்க மாட்டுற. கடை வந்து நம்ம கடையை டெவலப் பண்ணதுக்கோ வைக்கிறதுக்கோ எந்த சிந்தனையும் பண்ணது கிடையாது. ஆனால் திருட்டு வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே நீ பயங்கரமாக யோசிக்கிற பாரு. அதை மறைக்கிறதுக்கு 10,000 லஞ்சம் கொடுத்துருக்குற. இந்த உழைப்பை வந்து நீ காட்டியிருந்தனா எங்கேயோ போயிருப்ப வேறு வகையில் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நம்ம வீட்டுக்கு போனால் எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் தெரியணும் அவன் வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு பதுங்கிக்கிட்டே போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நில்லு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே அவனை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னுமே அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நான் போக சொல்லலாமா, உன் புருஷன் இந்த வீட்டில் வரக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டில் வந்து இன்னும் 2 மருமக இருக்காங்க. என்ன, அவங்க பொருள் இன்னும் எதுவும் காணலை வைக்கலை அப்படின்னு சொன்னால் இவனை தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். முன்னாடி வந்து என் பர்ஸில் வந்து பணம் எடுப்பான், சரி இல்லைனா கூட சரி என் பையன் தான் எடுத்துருப்பான்னு விட்டுட்டேன். அது போக நான் வந்து எனக்கு பென்ஷன் தரலன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்த 1,00,000 ரூபா எட்டு போனான். அப்போ கூட சரி அப்பா பணத்தை தானே புள்ள எடுத்தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இதே சோக்கு வந்து இந்த வீட்டில் வளர்ந்த பிள்ளைய நகையும் பொருளையும் எடுத்தால் சரி வராது. மீனாட்டு எடுத்த மாதிரி சுருதிட்டியோ வேறு யார்கிட்டையோ எடுத்தால் சரி வருமா? அன்றைக்கி இவனோட நிலைமை என்ன, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். பார்க்கில் அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ சங்கடமாகி போச்சு. என் பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லலை. எங்கள் மாமனார் பணம் அனுப்புனார், அதை வச்சு நான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், நான் பெரிய தொழில் இது பெரும் பயங்கரமாக பண்ணியிருக்கான். ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு மனசாட்சி குத்தலையா? அப்பாவோட ஒட்டுமொத்த உழைப்பை நம்ம வச்சுருக்கோமே, அந்த ஒட்டுமொத்த உழைப்பை நம்ம சொல்லிட்டு வேணால் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நினைக்கலையே. ஏன் ரத்தமாக இருந்துட்டு இப்போ இப்படி பண்ணிட்டானே. உண்மையிலே என் பிள்ளைன்னு சொல்லி விஜயா சொல்லுவா. உண்மையிலே என் ரத்தத்தில் உள்ள துடிப்பு அவன்கிட்ட இல்லை. விஜயா என்னென்னலாம் பண்ணுவாளோ அத்தனை தில்லாலங்கடி வேலையும் பார்க்குறான். இன்னுமே இவன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ரோகிணி. இவன் வந்து வெளியே தங்குவானா இல்லை கடையில் தங்குவானா என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. இல்லை நீ விருப்பம் இங்கே இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம், இல்லை போகிறதா இருந்தாலும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. வேறு வழி எல்லாமே ரோகிணியும் மனோஜும் வீட்டு வாசலில் போய் நிற்காங்க. அப்போ அவங்க மீனா சொல்கிறாங்க, மாமா அவங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டாங்க. என்ன, ஜாயின்ட் ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. என் 3 பசங்களும் 3 மருமகளும் ஒரே வீட்டில் இருக்காங்க, இந்த குடும்பம் யாருக்கு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வெளியே அனுப்புனீங்கன்னா அவங்க மனசுக்கும் கஷ்டப்படும். அவங்களும் பாவமாமா எங்கே போவாங்க? ரோஹிணியோட அம்மா அப்பா வந்து அம்மா இல்லை, அப்பா வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவருமே ஜெயிலில் இருக்காங்க வைக்காங்கன்னு சொல்லுதாங்க. இவங்க உடனே அங்கே போகவே முடியாது. மனோஜுக்கும் வேறு வீடு எதுவும் கிடையாது, எங்கே போவாங்க? அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க மாமா அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா அப்படி இருக்க? உனக்கு வந்து அவங்க வந்து வேண்டாதை செஞ்சால் கூட நீ அவங்கள நல்லது செய்யணும்னு நினைக்கிய அப்படிங்கிறாங்க. ஆமாம், யார் நம்மளுக்கு ஒரு மாதிரி செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை தானே முடிஞ்ச அளவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்தில் சொல்லுது. அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேம்மா. எனக்கு அவங்க ஒரு விரோதமாக ஒன்று செஞ்சாலும் கூட சரி ரைட்டு, அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம அவங்களுக்கு நன்மை செய்வோம் அப்படிங்கிறது தான் நான் என்னோடய நிலப்பாடு அப்படிங்கிறாங்க. சரி வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போகிறாங்க. ரோகிணி, மனோஜ் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணுமா, மாமா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் போகிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, தப்பு பண்ணுறியோ பண்ணலையோ சரியா, இன்னும் வந்துட்டு அந்த கடையை வந்து நீ நடத்தினா சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த கடை நான் ஆசைப்பட்டு இது பண்ணதுப்பா, அப்படிலாம் நான் யாருக்கும் நான் சாமானியமாக கொடுத்துட முடியாது, வச்சிட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, டே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்கள் சொல்லுற இடத்துல நாங்கள் கிடையாது, கடை எங்கள் கடை சரியா, அதில் நீ வேலை பார்த்தா உனக்கு சம்பளம் சரியா. இதே மாதிரி 10 மணிக்கு எழுந்திரிச்சி நான் 11 மணிக்கு வருவேன் போவேன் அப்படின்னா வேலையை விட்டு நீ போட்டு உன் இடத்துல வேறு ஆளை வேலைக்கு வச்சுருவோம், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாக ரூமில் போயிருக்காங்க. மனோஜ் உன் வாயால் தான் எல்லாம் கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரோகிணியை கெடுத்துக்கிட்டேன், அந்த போலீஸ் அதிகாரி சொல்லலைன்னா அதை மாட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்து சொல்லக்கூடாது, நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பா எப்போ சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லிவிட்டு நீ அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாட்ட நம்ம சொல்லியிருக்கலாம், உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ என்னை குற்றம் சுமத்துங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்மளுக்கு கடை போயிடுச்சுல, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்ம வீட்டில் கலராக தட்டு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு தட்டு எடுத்து ஒரு ரோட்டில் போய் பிச்சை எடுங்க, நான் போய் இன்னொரு ரோட்டில் பிச்சை எடுக்கேன், அப்படியே பிச்சை எடுத்து வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி பேசுகிற, உனக்கு தான் சொந்தமாக பார்லர் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது, நானே வேலை தானே பார்க்கேன் சம்பளத்துக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்க. இல்லை வேலை தான் நம்ம பார்க்கல, இப்போ பார்லர் தான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, மாதம் 3000 கிடைச்சா மாதம் 90,000 ஆச்சு, ஏன்னா நான் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு மாதம் சமாளிக்கேன், அதுக்குள்ளே உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆகா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பாவா வந்தால் தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும்னு நினச்சி ஒரு மாதிரி பேசுகிறானே, அப்பா
அப்பாவே இல்லையே, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் கூட மனோஜ் இப்படி இருக்கானே, இவனை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இவனுக்காக வந்து நிறைய பொய்களை சொல்லிவிட்டு இவன்கிட்ட கல்யாணம் முடிச்சிருக்கேன். ஆனால் இவன் வந்து சுத்த சோம்பேறியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக முடிக்காங்க. இந்த நேரத்தில் வந்து வித்தியா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து என்னடி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அசிங்கப்பட்டு போய் நிற்கேன் அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கெட்டவனால அசிங்கப்பட்டுருக்கேன். நான் ஏன் தான் இவனை கெட்டவன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. கத்துனோடனே மனோஜ் ஆஹா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே வித்தியா கேட்குறாங்க, என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாண்டி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிற, இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த வீட்டில், நான் மனோஜை வேணும்னு எப்படி கல்யாணம் பண்ண உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இதுதான் உனக்கு சரியான வாய்ப்பு. அவன் புருஷன் பயங்கரமான லாக்கில் இருக்கான். இப்போ வந்து அவன் எந்த ரிவெஞ்சும் எடுக்க மாட்டான். அதனால் வந்து உன்னுடைய சுய வாழ்க்கையை வந்து நீ சொல்லிடு. நீ வந்து உன் பழைய வாழ்க்கையை நீ சொல்லலை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி இருக்க சூழ்நிலையில் அவன் சொன்னால் மட்டும்தான் அவன் ஏற்றுப்பான். அவனுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை நீ பயன்படுத்தி இதை சொல்லிடு. இப்போ அவன்கிட்ட வேலையோ கடையோ எதுவுமே இல்லை. இப்போ சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் சரண்டர் ஆவான். அப்படி நீ சொல்லலை, நான் பின்னாடி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி உனக்கு பெரிய பக்க விளைவாக வரும். அன்னைக்கு யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியாடி சொல்கிற அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கொஞ்சம் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ்க்கு என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே நான் தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறம் நினைக்கிறாங்க, இப்போ நான் இருக்க சூழ்நிலையில் சொன்னோம் அப்படின்னா, இவன் கத்துனான் அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த முத்து ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்கான். நான் வந்து சொந்தமாக பார்லர் வைக்கல போகலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை வந்து மனோஜ்ட்ட எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வேறு மாதிரி பேர் இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் சும்மா தான் அப்படிங்கிறாங்க. என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த முத்து மீனாக தான் என்னை கூட அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லைன்னா இவ்வளோ இது பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னை வந்து இப்படி பண்ணனே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி ரவி வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே டேய் மனோஜ் உள்ள வாடா அப்படிங்கிறார் ரவி. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டிலே தலைவேடா திருட்டு போயல அப்படின்னு சொல்லிட்டு ரவி வெளுன்னு வழுக்காரு. உடனே போர்வையை தூக்கிட்டு பார்க்குறாங்க ரோகிணி. சரி வாங்க வேண்டிய ஆள் தான் வேங்கு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து ரவிகிட்ட கோவப்படுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் தான் நம்மளும் இருக்கோம், நாளைக்கு நகையை எடுத்துகிட்டு போனால் அன்றைக்கி நீ கோவப்படுவ, அன்றைக்கி நான் யார்கிட்ட போய் கோவப்பட அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தான் அவனுக்கு பூசை கொடுத்தவனா ஞாபகம் இருக்கும், இவன் முன்னாடி நகை இங்கே தான் இருக்குது, அதுக்கு மேலே கை வச்சா இதை விட பசமாக அவ்வளோன்னு சொல்லி அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ செஞ்சு சரிதான்டா, இன்னும் வந்து அவன் வந்து இந்த கையை அவன் நீட்டக்கூடாது, அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு கொடுப்பு கொடுத்தோம்னா சரி வந்துடும். அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனதுக்கு ஹோட்டலில் வச்சு ஒரு கையை நொறிச்சு விட்டேன், அதே மாதிரி இன்னும் 2 கையும் நொறிச்சு விட்டோம்னு வச்சுக்கேன் சிதறாமல் இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, புதுசாக உனக்கு இப்போ ஒரு கடை தந்திருக்கேன், அந்த கடையை வச்சு நீ என்ன செய், டெவலப் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ள முயற்சி பண்ணு, சும்மா கிடக்கிற வெட்டி கழுதையை பற்றி யோசனை ஏன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, கடை வந்து விற்று கொடுத்தாங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. டேய் கடையே ஏன் பணத்தை தாண்டா ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நடந்த கதையை சொல்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கு சரியான காண்டாவது. டேய் மனோஜ் புள்ள மாட்டா செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கோவப்படாத, அவன் மூலதனத்தை இங்கே வாங்கியாச்சு, இன்னமும் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து வெட்டி ஆஃபீஸர் சரியா, அவர் பார்க்குக்கு போவார், வீட்டில் வெட்டி சோறு சாப்பிடுவார், அவன் பொண்டாட்டி கழுவி ஊற்றுவாங்க, அதை வாங்கி கட்டுவார், இதை தான் செஞ்சிட்ருப்பார். இல்லைன்னா அவர் மாமா வந்து ஃபாரின்லேருந்து ஜெயிலேருந்து வெளியே வருவார்ல, அன்னைக்கு தலைவர் அங்கே பார்க்க போய் பல கோடி ரூபாயோடு இந்தியாவுக்கு திரும்புவார் அப்படிங்கிறாங்க. டேய் சொன்னான்னு சொல்லாட்டிலும் நான் பெரிய கோடீஸ்வரி தண்டா கட்டியிருக்கேன், ஒரு நாள் அப்பா ஜெயிலேருந்து வர போகிறாரு, கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு இந்த இந்தியாவுக்கு வர தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் கனவு பெரிய கனவு தான், என்னைக்காவது பழிக்குமா நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பழிக்க தாண்டா போகுது, என் மாமனாருக்கு நான் ஒரே மருமகன்டா, இந்த ஃபர்னிச்சர் கடை மாதிரி 1000 ஃபர்னிச்சர் கடை என்னால் வைக்க முடியும்டா அப்படிங்கிறாங்க. டேய் கனவுல வேணால் இதை வச்சுக்கலாம், நேரில் நீ வைக்க வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு முத்து இப்போ அவன் உழைச்சி ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறான்னா, சோம்பேறித்தனமாக அடுத்தவன் இதை தான் பண்ணணும், அடுத்தவன் இதை தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருப்பான். அப்பா பணத்தையே மறைச்சி வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஓமாமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கியே, இப்போ ஏற்பட்ட செயலை எவனுமே செய்ய மாட்டான், அதை நீ செஞ்சுருக்க, நீ ரொம்ப கழிச்சு போட்டவன் மனோஜ், நான் அவன் கூட பிறந்த தம்பின்னு சொல்லி ரொம்ப வைக்கப்படுதேன், எனக்கு ஒரே அண்ணன் அது முத்து மட்டும்தான் போதும் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உனக்கு பிழைக்க தெரில, அவன் மாமனார் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார், அவர் சொத்து வாங்கி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவியா, நீ என்ன 12,000 சம்பளத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்க, நீ முத்து மாதிரி தானே இருப்ப, முத்து குணம் வந்து தான் உனக்கு இருக்குது, அதனால் நீயும் அவனை மாதிரி கீழே தான் கிடக்க போகிற, ஒரு நாள் பாரு, நான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன், அன்றைக்கி நீங்கள் எனக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரவி ரொம்பவே சிரிக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.